Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சர்வைவர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் போயிட்டு ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள். சூப்பர் எம்பேத்ஸ் எப்படி உருவாகுறாங்க, அவங்களோட யூனிக் குவாலிட்டிஸ் என்னென்ன, அவங்களோட ட்ரூத் சீக்கிங் ஜேர்னியோட முடிவில் இந்த டாக்ஸிக் சைக்கிளை எப்படி பிரேக் பண்ணுறாங்க, நச்சுகளை அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க அதே நச்சுகள் இவங்கக்கிட்டேருந்து தெரித்து ஓடுற அளவுக்கு எப்படி அவங்களோட சிம்ம சொப்பனமாக மாறுறாங்க, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர் எம்பேத் அண்ட் நார்சிசிஸ்டோட ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸை பற்றி சைக்கலாஜிக்கலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் எம்பேத்துங்கிற டேர்ம் எங்கேருந்து டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் யுங்கோட தியரியில் சென்சிட்டிவிட்டி, இன்ட்யூஷன், இமோஷ்னல் பர்மியபிலிட்டி, அன்கான்ஷியஸ் மைண்ட், அனீமஸ் இதையெல்லாம் பேஸ் பண்ணி பர்சனாலிட்டி டைப்ஸை பற்றியும் இன்டர்னல் ஆர்கி டைப்ஸை பற்றியும் டிஃபைன் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மோஸ்ட்லி அன்பிரடிக்டபிள் என்விரான்மெண்ட்டில் வளர்கிற குழந்தைங்க ஹைலி சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்க அன்கான்ஷியஸாகவே எமோஷ்னல் அட்மாஸ்ஃபியரை மானிட்டர் பண்ணுறதுக்கு கற்றுக்குவாங்க. அவங்களோட என்விரான்மெண்ட்டை டீப்பாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு பழகுவாங்க. டென்ஷன், எமோஷ்னல் டேஞ்சர், ஹிடன் ஆங்கர், இமோஷனல் வித்ட்ராயல், மூட் ஷிஃப்ட்ஸ், ரீடிங் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், வாய்ஸ் டோன், இந்த மாதிரி விஷயங்களை டிடெக்ட் பண்ணுறதுக்கு பழகுவாங்க. அன்பிரடிக்டபிள் என்விரான்மெண்ட்டில் அன்பிரடிக்டபிளாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிப்பாங்க. கயாட்டிக் கண்டிஷன்ஸை டீல் பண்ணுறதுக்கான ரெசிலியன்ஸையும் டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ சேலஞ்சிங் என்விரான்மெண்ட்டில் வளர்கிற பிள்ளைங்களுக்கு அவங்களோட சர்வைவல்காக சென்சிட்டிவிட்டியும் இன்ட்யூஷனும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் ரெசிலியன்ஸும் இன்டர்னல் ஸ்ட்ரென்த்தாக டெவலப் ஆகுது. இது கார்ல் யுங் தியரியோட பேஸ். இந்த பர்சனாலிட்டி டைப்பை தான் மாடர்ன் சைக்காலஜியில் சூப்பர் எம்பேத்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் எம்பேத்துங்கிறது அஃபீஷியலான சைக்காலஜிக்கல் டேர்ம் கிடையாது. ஆனால் அதோட அந்த ட்ரெய்ட்ஸை எல்லாம் சைக்காலஜியில் அஃபீஷியலாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா சூப்பர் எம்பேத்ஸுக்கு இருக்கிறது சூப்பர்ஃபிஷியல் இல்லைன்னா மேஜிக்கல் எபிலிட்டிஸ் கிடையாது. இது வந்துட்டு அன்கான்ஷியஸ் கிரவுண்டில் இருந்து நேச்சுரலாக டெவலப் ஆகிற ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ். கார்ல் யுங்கோட தியோரியில் இதை வந்துட்டு இன்னேட் சென்சிட்டிவ்னஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்ததாக சூப்பர் எம்பேத்ஸோட எவல்யூஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சூப்பர் எம்பேத்ஸ் வந்துட்டு சைல்ட்ஹுட்டில் தன்னோட சர்வைவல்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெய்ட்ஸை டெவலப் பண்ணிப்பாங்க. அவங்களோட கான்ஷியஸும் அன்கான்ஷியஸும் டீப் டியூனிங்கில் இருக்கும். அதனால் அவங்களோட மாரல் காம்பஸ் யாராலையும் பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும். இந்த எபிலிட்டிஸ் அவங்களோட பர்சனாலிட்டியை வளப்படுத்தும், என்ரிச் பண்ணும். அவங்களோட அந்த இன்னேட் செல்ஃப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ரெசிலியன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரிலையபிலிட்டி இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகும். இதுதான் அவங்களோட கோர் ஆத்தென்டிக் செல்ஃப். எம்பத்தி, ஹானஸ்டி, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, லாயல்ட்டி, கிராட்டிடியூட், ஹியூமிலிட்டி இதெல்லாம் இவங்களோட ஸ்ட்ராங் பேசிக் ஹியூமன் குவாலிட்டிஸ். இவங்களோட பிலீஃப் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருப்பாங்க. என்விரான்மெண்ட்டோட டீப் கனெக்ஷனில் இருப்பாங்க, இன்டர்ட்வைண்டாக இருப்பாங்க, ஹைலி கம்பேஷனேட்டாக இருப்பாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டில் ஸ்ட்ராங்கான பவுண்ட்ரிஸை மெயின்டைன் பண்ணுவாங்க, அவமரியாதையை அனுமதிக்கவே மாட்டாங்க, மற்றவங்களோட பேட் பிஹேவியரை குவெஷன் பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க, எனேபிள் பண்ணவே மாட்டாங்க, ரொம்ப ரிபலியஸாக இருப்பாங்க, எல்லாத்தையும் குவெஷன் பண்ணுவாங்க, ஸ்டீரியோ டைப்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க, வேலிடேஷனுக்காகவும் அப்ரூவலுக்காகவும் பிலாங்கிங்னஸ்க்காகவும் நல்ல பேர் வாங்கிறதுக்காகவும் இல்லைன்னா ரிஜெக்ஷன் ஃபியர்னாலையும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. அவங்களோட டீப் கம்பேஷனால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களோட கேர் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ஜஸ்ட் அவுட் ஆஃப் எம்பத்தி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.
பீப்புள் ப்ளீஸிங் ரோலை ப்ளே பண்ணவே மாட்டாங்க. ஒபீடியண்ட்டாக இருக்க மாட்டாங்க. செல்ஃப் டிசிப்ளின்டாக இருப்பாங்க. இவங்கள டாமினேட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கவே மாட்டாங்க. ஸ்டேட்டஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. இமோஷன்ஸை வேல்யூ பண்ணுவாங்க. இன்டர்டிபெண்ட்டாக இருப்பாங்க. எம்பாத்ஸோட அன்கான்ஷியஸ் இன்னர் வேர்ல்டு அவங்க அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற எமோஷன்ஸோடையும் எனர்ஜியோடையும் பிணைக்கப்பட்டிருக்கும். இவங்களோட டீப் சென்சிட்டிவ் அண்ட் இன்ட்யூட்டிவ் எபிலிட்டினால எந்த லாஜிக்கல் ரீசனிங்கும் ப்ரூஃபும் இல்லாமலேயே மற்றவங்களோட பேட் அண்ட் குட் இன்டென்ஷன்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. மற்றவங்களோட எமோஷன்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஒருத்தரோட சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற சோகம், நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற வலி, வார்த்தைகளோட உள்ளர்த்தம், இதையெல்லாம் ஆழமாக புரிஞ்சுப்பாங்க. எம்பாத்ஸோட இந்த குவாலிட்டிஸ் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கன்ஃபியூசிங்காகவும் ஒரு சிலருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஏன்னா இவங்களோட இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே ஷாலோவாக இருக்காது, இமோஷனலி டீப்பாக இருக்கும். இவங்களுக்கு ட்ரூத் சீக்கர்ஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது உண்மை விரும்பிகள். இவங்களோட இந்த ட்ரூத் சீக்கிங் க்யூரியாசிட்டினால் எந்த ஒரு விஷயத்துலையும் உண்மை என்ன அப்படிங்கிறத டீப்பாக அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால தான் எந்த ஒரு சொசைட்டல் நார்ம்ஸையும் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. இவங்களோட மாரல் காம்பஸ்க்கும் லாஜிக்கல் திங்கிங்க்கும் மேட்ச் ஆகாத விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நியாயம் இல்லாத எந்த விஷயத்துக்கும் கட்டுப்படவும் மாட்டாங்க. அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, லாஜிக்கலாக கனெக்ட் ஆகாத பட்சத்தில் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. அதனாலேயே இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதும் கண்டிஷன் பண்ணுறதும் முடியாத காரியமாக இருக்கும். சூப்பர் எம்பாத்ஸ்க்கு லை டிடெக்டர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இவங்கக்கிட்ட பொய் சொல்லி தப்பிக்கவே முடியாது. இம்மீடியட்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க. இன்ட்யூட்டிவாக மற்றவங்களோட பேட் இன்டென்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சாலுமே மேனிப்புலேஷன் பற்றின அவேர்னஸ் இவங்களுக்கு இருக்காது. ஸோ பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட்ஸை மற்றவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. மேபி தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, சூழ்நிலையால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி எக்ஸ்கியூஸ் பண்ணுவாங்க. திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாங்க. ஆனாலும் டீப் டவுன் ஏதோ சரியில்லை அப்படிங்கிறதையும் ஃபீல் பண்ணுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக டிஃபைன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவாங்க. இவங்களோட இந்த ட்ரூத் சீக்கிங் க்யூரியாசிட்டினால் அந்த பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. மனுஷங்க லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியும். ஆனால் எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற லாஜிக் இவங்களுக்கு புரியாது. இதை பற்றியெல்லாம் கைட் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை இவங்களே தேடுவாங்க. நிறைய கேள்விகள் கேட்பாங்க. நீ ஏன் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுற? ஏன் ஒவ்வொரு மனுஷங்கக்கிட்டையும் வேறு வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுற? ஏன் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்கிற? ஏன் இவ்வளோ பொய் பேசுகிற? ஏன் ஒரு சமயம் அன்பாக இருக்க, இன்னொரு சமயம் வெறுப்பை காட்டுற? ஏன் நான் சொல்கிறத மாற்றி மாற்றி பேசுகிற, ட்விஸ்ட் பண்ணுற? ஏன் என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அவங்க மனசை அதை அரிச்சிக்கிட்டே இருக்கும். இவங்களோட அவேர்னஸ் டெவலப்பிங் ப்ராசஸில் இருக்கிறதால இவங்கக்கிட்ட சில வீக்னஸும் இருக்கும். எல்லாரும் தன்னை போலவே உண்மையாகவும் வெளிப்படையாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்புவாங்க. மனுஷங்களை அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நிறை குறைகளோடு அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நோ சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. அது பயத்தினால கிடையாது, எம்பத்தினால். அந்த எம்பத்தினால் நோ சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. இவங்களோட இந்த பண்புகள் இருக்கு இல்லையா, இதுதான் மேனிப்புலேட்டர்ஸை இவங்க பக்கம் அட்ராக்ட் பண்ணும். மெயினாக ஃபேக் எம்பத்தியை தத்ரூபமாக மிமிக் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிற நார்சிசிஸ்ட்டுக்கு சூப்பர் எம்பாத்ஸும் அட்ராக்ட் ஆவாங்க. மேலோட்டமாக பார்க்கும்போது இவங்க நார்சிசிஸ்ட்கிட்ட மாட்டின மாதிரி தெரியும். ஆனால் சூப்பர் எம்பாத்ஸ் நார்சிசிஸ்டோட டாக்ஸிக் பிஹேவியரை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி சூப்பர் எம்பாத்ஸுக்கு நார்சிசிஸ்டோட அந்த பேட் பிஹேவியரை பொறுத்து போகிறதுக்கான டாலரன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சூப்பர் எம்பாத்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ட்ரெய்ட்ஸ்னால் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது நார்சிசிஸ்ட்டுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும்.
ஸ்டார்டிங்லேயே அவங்கள டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கூட நார்சிசிஸ்ட் யோசிப்பாங்க. ஆனாலும் அவங்கக்கிட்டே இருந்து கிடைக்கிற அந்த சப்ளையை மிஸ் பண்ணுறதுக்கு நார்சிசிஸ்ட்டுக்கு மனசு வராது. சூப்பர் எம்பேத்ஸ்க்கும் நார்சிசிஸ்ட் கிட்ட ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே ஃபீல் ஆகும். ஆனாலும் அவங்க ஃபேக்காக வெளிப்படுத்துகிற அந்த நல்ல குணங்களை உண்மைன்னு நம்பி அவங்களோட பேட் பிஹேவியரை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் நார்சிசிஸ்டோட அந்த அப்நார்மல் பிஹேவியரை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர் எம்பேத்தோட டாலரன்ஸ் லெவலை நார்சிசிஸ்ட் டெஸ்ட் பண்ணும்போதும் அவங்கள பேடாக ட்ரீட் பண்ணும்போதும் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க, பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுவாங்க. நார்சிசிஸ்ட் கிட்ட இருந்து விலகி போகவும் தயங்க மாட்டாங்க. ஆனால் இந்த நார்சிசிஸ்ட் அவ்வளோ லேஸில் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. சூப்பர் எம்பேத்ஸோட ஸ்ட்ரென்த்ஸையும் வீக்னஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அவங்கள டீல் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப கேர்ஃபுல்லாக பில்ட் பண்ணுவாங்க. லிட்ரலி சூப்பர் எம்பேத்தோட பர்சனாலிட்டியை அப்படியே மிமிக் பண்ணுவாங்க. நிறைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுவாங்க. எமோஷ்னலி செட்யூஸ் பண்ணுவாங்க. ஃபுல் ஆக்சஸ் கிடைச்சதும் எம்பேத் கிட்டேருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் சூப்பர் எம்பேத்தோட அந்த இன்ட்யூட்டிவ் லென்ஸில் அடிக்கடி சிக்கிப்பாங்க. சூப்பர் எம்பேத்ஸ் லைட் டிடெக்டர்ஸ் வேறு இல்லையா? ஸோ நார்சிசிஸ்டால் பொய் சொல்லி தப்பிக்கவும் முடியாது. மாட்டிக்கும் போதெல்லாம் சாரி கேட்டு காலில் விழுந்து ட்ராமா பண்ணி எஸ்கேப் ஆகிடுவாங்க. சூப்பர் எம்பேத்ஸ் கிட்ட நார்சிசிஸ்ட் அவங்களோட பெயின்ஃபுல்லான லைஃப்பை பற்றி சொல்லி ஒரு சாஃப்ட் கார்னரை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சூப்பர் எம்பேத்ஸ்க்கு இருக்கிற அந்த டீப் லெவல் ஆஃப் எம்பத்தினால நார்சிசிஸ்டோட பெயினை எம்பத்தைஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்களோட அந்த ட்ரூத் சீக்கிங் நேச்சர்னால, அந்த க்யூரியாசிட்டினால நார்சிசிஸ்டோட பிஹேவியரை டீப்பாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நார்சிசிஸ்டோட அந்த பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கலான ரீசன்ஸை தேடுவாங்க. நார்சிசிஸ்ட் வெளிப்படுத்துகிற குட் சைடை உண்மைன்னு நம்பி அவங்களோட அந்த பேட் பிஹேவியரை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நார்சிசிஸ்டோட பேட் பிஹேவியருக்கு தன்னோட லாஜிக்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ரீசன்ஸை ஃபில் பண்ணிப்பாங்க. மேபி இமோஷ்னல் பெயின்னால் இப்படி பண்ணியிருப்பாங்க, மேபி தெரியாமல் பண்ணியிருப்பாங்க, மேபி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதனால் இப்படி பண்ணியிருப்பாங்க, மேபி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் பண்ணுறாங்க போல், இந்த மாதிரி ரீசன்ஸை ஃபில் பண்ணுவாங்க. ஆனாலுமே நார்சிசிஸ்டோட அந்த பேட் பிஹேவியரை எனேபிள் பண்ணவே மாட்டாங்க. எல்லையை மீறி போகும்போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ப்ராப்ளம் பெருசாக எஸ்கலேட் ஆகும்போதெல்லாம் நார்சிசிஸ்ட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி சூப்பர் எம்பேத்ஸை கன்வின்ஸ் பண்ணிவிடுவாங்க. மறுபடியும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சூப்பர் எம்பேத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிக்கிட்டு இருக்கிறதா நார்சிசிஸ்ட் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சூப்பர் எம்பேத்ஸ் நார்சிசிஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக டீகோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. டாட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நார்சிசிஸ்டோட எமோஷ்னல் லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த லாங்குவேஜ் சூப்பர் எம்பேத்துக்கு புரியாது, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். சூப்பர் எம்பேத் அண்ட் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்னென்னா, சூப்பர் எம்பேத்துக்கு அவங்களோட மாரல் காம்பஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால செல்ஃப் டவுட்ஸ் அதிகமாக இருக்காது. பட் நார்சிசிஸ்டோட பிஹேவியர் மேலே நிறைய டவுட்ஸ் இருக்கும். இது நார்மல் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதே சமயம் அவங்க எமோஷ்னலி சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நார்சிசிஸ்டோட ஜென்யூனாக கனெக்ட் ஆகிடுவாங்க. நார்சிசிஸ்டோட அன்புக்காக ஏங்குவாங்க. நார்சிசிஸ்டோட சைலண்ட் ட்ரீட்மெண்ட்க்கும் ஸ்டோன் வாலிங்க்கும் பின்னாடி இருக்கிற காரணம் புரியாமல் குழம்பி போவாங்க. ஒரு ஸ்டேஜில் நார்சிசிஸ்ட்டை விட்டு பிரியணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனாலும் இவங்க இல்லாமல் நார்சிசிஸ்ட் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினச்சி அவங்க கூடவே இருப்பாங்க. ஏன்னா நார்சிசிஸ்ட் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சாலுமே இதையெல்லாம் அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் சூப்பர் எம்பேத்ஸ்க்கு இருக்காது. அதே சமயம் நார்சிசிஸ்டோட அந்த பெயின்ஃபுல்லான பாஸ்ட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்களும் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சூப்பர் எம்பேத்தோட இந்த குழப்பமான நிலையை நார்சிசிஸ்ட் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சூப்பர் எம்பேத்துக்கும் நார்சிசிஸ்ட்டுக்கும் இடையே நடக்கிற இந்த இமோஷ்னல் வார் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும்.
சூப்பர் எம்பேத் உண்மையை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. நார்சிசிஸ்ட் உண்மையை ஒழிச்சு வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சூப்பர் எம்பேத்துக்கு உண்மை தெரிகிற வரைக்கும் நார்சிசிஸ்டோட இந்த கேம் கண்டினியூ ஆகும். நார்சிசிஸ்டோட சுயரூபம் தெரிகிற வரைக்கும் சூப்பர் எம்பேத்தும் நார்சிசிஸ்ட்டை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நார்சிசிஸ்ட் திருந்துறதுக்கு தொடர்ந்து சான்சஸ் கொடுப்பாங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, மன்னிப்பாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. சூப்பர் எம்பேத்துக்கு அவேர்னஸ் வர்ற வரைக்கும் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகும். திடீர்னு ஒரு நாள் சூப்பர் எம்பேத்தோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆகும். எல்லாமே தெளிவாக புரியும். அப்போ தான் மேனிப்புலேஷன் அப்படின்னு ஒரு புது லாங்குவேஜ் இருக்கிறதையே தெரிஞ்சுப்பாங்க. அது ஹியூமன் லாங்குவேஜ் கிடையாது, இன்ஹியூமன் லாங்குவேஜ். அதோட லாஜிக்ஸ் ஹியூமன் லாஜிக்ஸோட கனெக்ட் ஆகாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க. அந்த ரியாலிட்டி தலையில் இடி இறங்கின மாதிரி ஷாக்கிங்காக இருக்கும். அக்செப்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். மனுஷங்க இப்படி இருக்க முடியுமா, இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற அந்த கேள்வி இவங்களோட மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். அதையும் பல வகையில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிராஜுவலி அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நார்சிசிஸ்டோட ஒவ்வொரு பிஹேவியருக்கும் ஒரு பேர் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஃபேக் இமேஜ், செல்ஃப் சென்ட்ரிக், லவ் பாம்பிங், ஐடியலைசேஷன், கேஸ் லைட்டிங், ப்ரொஜெக்ஷன்ஸ், blame shifting, triangulation, isolation, silent treatments, hot and cold, pull and push, confusions, circular conversations, stonewalling, withdrawal, withholding, fuel supply, emotional abuse, financial abuse, smear campaigns, depression, chronic stress, CPTSD, anxiety, ஈட்டிங் டிஸார்டர், இன்சோம்னியா, எத்தனை வகையான க்ரூயல்ட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. நார்சிசிஸ்ட் ஒழிச்சு வச்சுருந்த அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக எதையெல்லாம் விலையாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் அப்போ தான் புரியும். இன்னும் பல உண்மைகள் வெளியே வரும். உலகமாக நினச்ச உறவுகள் எல்லாமே தன்னோட அழகான உலகத்தை சீரழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, லைஃப் பார்ட்னர், பெத்த பிள்ளைங்க, வரிசையாக யாரெல்லாம் முதுகில் குத்தியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் அப்போ தான் அவங்களுக்கு புரியும். உடஞ்சி போவாங்க. ஆனால் இதுதான் சூப்பர் எம்பேத்தோட லைஃப்பில் பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். விழுந்த வேகத்திலேயே எந்திரிப்பாங்க. நச்சுகளுக்கு சிம்ம சொப்பனமாக மாறுவாங்க. அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரிலையன்ஸ், முக்கியமாக செல்ஃப் ரெசீலியன்ஸ், இந்த இன்டர்னல் ஸ்ட்ரென்த்ஸை எல்லாம் நார்சிசிஸ்டால் அழிக்க முடியாது. சூப்பர் எம்பேத்தோட இந்த கோட்டையிலிருந்து ஒரு செங்கலை கூட நார்சிசிஸ்டால் அசைக்க முடியாது. ஏன்னா இது பொய்களாலையும் ஃபேண்டசினாலையும் உருவாக்குன கோட்டை கிடையாது. உண்மைகளை மட்டுமே வச்சு அவங்க உருவாக்கி வச்சுருக்கிற கோட்டை இது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக சேதாரங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் சூப்பர் எம்பேத்தோட அந்த ரெசிலியண்ட் பவர்னால் சரி பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த நச்சுகள் அவங்களோட பொய்களால் உருவாக்கி வச்சுருக்கிற அந்த கோட்டைக்குள்ளேயே சமாதி அடையிறத தவிர அவங்களால வேறு எதுவும் செய்ய முடியாது. சூப்பர் எம்பேத்ஸ்க்கு சமாதி கட்டுறதா நினச்சிக்கிட்டு நச்சுகள் அவங்களுக்கு அவங்களே சமாதியை கட்டிக்குவாங்க. சூப்பர் எம்பேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட சண்டை போடணுன்னா கூட அதுக்குமே அந்த எதிராளிக்கு ஒரு தகுதி இருக்கணும்னு யோசிப்பாங்க. நச்சுகள் கூட சண்டை போட்டு பழி தீக்கிற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு வர்த்தே கிடையாது. ஆல்ரெடி இதுங்களை காப்பாற்றுறேன் பேர் வழின்னு லைஃபோட ஒரு பெரிய பாட்டை தொலைச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு நாள் கூட இந்த அற்ப பதர்களுக்காக வீணடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. இமோஷ்னல் பெயின் கண்டிப்பாக இருக்கும். அந்த வலியை தனியாக டீல் பண்ணிப்பாங்க. இவங்களை நம்பி வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டோமேன்னு சொல்லி அதை பற்றி யோசித்து கவலைப்பட மாட்டாங்க. இது எல்லாத்தையும் செல்ஃப் அவேர்னஸ்க்காகவும் மென்டல் ஃப்ரீடம்காகவும் விலையாக கொடுத்ததா கன்சிடர் பண்ணிப்பாங்க. எதுவும் ஃப்ரீயாக கிடைக்காது இல்லையா? அதே மாதிரி நச்சுகள் மட்டுமே தன்னோட அழிவுக்கு காரணம் அப்படின்னும் யோசிக்க மாட்டாங்க. அதில் தன்னோட பங்கும் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியை எடுத்துப்பாங்க.
தன்னோட லைஃப்பை சரி பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியையும் எடுத்துப்பாங்க. எந்த கேள்வியும் கேட்காம, எந்த விளக்கமும் சொல்லாமல் நச்சுகளை அவங்களோட வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிவாங்க. நியாயம் பேசுகிற நச்சுகளோட முகத்திரையை கிழிச்சு அனுப்புவாங்க. போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற நச்சுகளுக்கு உயிர் பயத்தை காட்டி துரத்துவாங்க. இதுதான் சூப்பர்னோவா ஸ்டேஜ். ரொம்ப ஸ்ட்ராங்கான மாரல் கோர் பர்சனாலிட்டி இருக்கிறவங்க இந்த சூப்பர்னோவா ஸ்டேஜை ரீச் பண்ணுவாங்க. நச்சுகள் விதைச்சதையெல்லாம் கண்டிப்பாக அறுவடை பண்ணியே தீருவாங்க. ஸோ அவங்கள காலத்தோட கையில் ஒப்படைச்சிட்டு சூப்பர் எம்பேத்ஸ் அவங்களோட ஜேர்னியை பீஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க, யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்கிறது, இதை பற்றியெல்லாம் சூப்பர் எம்பேத்ஸ் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே அப்படி ஒரு லைஃப்பை தான் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. யாரும் இவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி கேள்வி கேட்குற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பவுண்ட்ரிஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக யாரும் இவங்கக்கிட்ட வந்து கேள்வி கேட்கவும் முடியாது. அதையும் மீறி இங்கிதம் இல்லாமல் மூக்கை நுழைக்கிறவங்களோட மூக்கை உடச்சி விட்டுடுவாங்க. இதில் ஒரு ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் எம்பேத்ஸோட வீக்னஸ் அவங்களோட அன்பு கிடையாது. ஆனால் இந்த நச்சுகள் வந்துட்டு அந்த அன்பை தான் வீக்னஸ்னு நினச்சிக்கிட்டு அதிலேயே அடித்தாங்க. உண்மை என்னென்னா, அன்பு தான் சூப்பர் எம்பேத்ஸோட பலம். ஏன்னா நச்சுகள் நினச்ச மாதிரி அன்பு அவங்களோட பலவீனமாக இருந்தால் உண்மை தெரிஞ்ச பிறகும் அந்த அன்புனாலேயே அவங்கள விட்டுட்டு வெளியே வர முடியாமல் ஸ்டக்காகி இருப்பாங்க இல்லையா? ஆனால் நச்சுகள் நினைக்கிற மாதிரி சூப்பர் எம்பேத்ஸ் தன்னோட அன்பை பலவீனமான இடத்துலேருந்து ஷேர் பண்ணலை, பலமான இடத்துலேருந்து தான் ஷேர் பண்ணாங்க. அதாவது வேலிடேஷனுக்காகவும் பிலாங்கிங்னஸ்க்காகவும் அக்செப்டன்ஸ்க்காகவும் சூப்பர் எம்பேத்ஸ் வந்துட்டு அவங்களோட அன்பை ஷேர் பண்ணலை. ஒன்லி அவுட் ஆஃப் பியோர் எம்பத்தி அண்ட் கம்பேஷன் தன்னோட அன்பை ஷேர் பண்ணாங்க. மியூச்சுவல் ரெஸ்பெக்டை எதிர்பார்த்தாங்க, இன்டர்டிபெண்டன்ஸையே எதிர்பார்த்தாங்க. அதனால தான் அந்த எம்பத்தியை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுமே அவங்களால வெளியே வர முடிஞ்சது. அதை மிஸ்யூஸ் பண்ணவங்களை தூக்கி எறிய முடிஞ்சது. ஸோ அன்பு அவங்களோட வீக்னஸ் கிடையாது. அவங்களோட உண்மையான வீக்னஸ் என்ன தெரியுமா? குடும்பத்துக்குள்ளேயே துரோகிகள் இருப்பாங்க, ரத்த சொந்தங்களே நம்மளை பலி கொடுக்க தயங்க மாட்டாங்க, மனுஷங்க கூடவே இருந்து குழி பறிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே கட்டி பிடிச்சி முதுகில் குத்துவாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்தது தான் அவங்களோட ஒரே பலவீனம். அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த டிராகுலாஸை தூக்கி எறியறதுக்கு சூப்பர் எம்பேத்ஸ் கடுகளவுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த உண்மை அதுங்களுக்கு தெரியாமல் போனது தான் அதுங்களோட ட்ராஜடி. இந்த கேமில் ஒரு பியூட்டிஃபுல் ஐரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் எம்பேத்ஸ் நச்சுகளை பெயின்லேருந்து காப்பாற்றணும்னு போராடுவாங்க. ஆனால் அந்த நச்சுகள் சூப்பர் எம்பேத்ஸுக்கு தொடர்ந்து பெயினை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபைனலி இந்த டிராகுலாஸை யாராலையும் காப்பாற்ற முடியாது, இதுங்க வெளிச்சத்துக்கு வந்தால் செத்து போயிடுவோங்கிற பயத்தினால தான் நம்மளையும் இதுங்களோட இருட்டு உலகத்தில் பிடிச்சி வச்சுருக்குதுங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சூப்பர் எம்பேத்ஸ் இதுங்களை விட்டு விலகி போய் தன்னோட வாழ்க்கையை சரி பண்ணிப்பாங்க. இந்த டிராகுலாஸ் இருட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு மற்றவங்க வாழறதை பார்த்து பார்த்து பொறாமையில் வயிறெறிஞ்சு கடைசி வரைக்கும் அதுங்களோட வாழ்க்கையை வாழாமலே தண்டமாக போய் சேருவாங்க. இந்த வீடியோவோட ஃபைனல் மெசேஜ் என்னென்னா, நார்சிசிஸ்டோட மேனிப்புலேஷனில் ஸ்டக்காகி இருக்கிற சூப்பர் எம்பேத்ஸ் நார்சிசிஸ்ட் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில்களை தேடவே கூடாது. ஏன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவும் திசை திருப்பி விடுறதுக்காகவும் நச்சுகள் வாண்டடாக இந்த மாதிரி விடுகதைகளை ட்ராப்பாக செட் பண்ணுவாங்க. பதிலை தேடி நீங்கள் உள்ளே போக போக அடுத்தடுத்த ட்ராப்பை செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு குவெஷன் பண்ணுறதை நிறுத்திட்டு அதுக்கான பதிலை தேடுறதை நிறுத்திட்டு என்னோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு குவெஷன் பண்ணுங்கள். அதுக்கான பதிலை தேடுங்க. அந்த பதில் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற அவேர்னஸை கொடுக்கும். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.